இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் புழுங்கல் அரிசி வந்து சின்ன பவுலுக்கு 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். மித்ததெல்லாம் குட்டி பவுலில் வந்து எல்லாமே ஒவ்வொரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, பொரியல்ல, எள்ளு வந்து 2 ஸ்பூனு, வெல்லம் வந்து நான் பெரிய பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரிசியை வறுத்து எடுத்துருவோம். நல்லா வறுக்கணும், வாசம் வர்ற முடிய. அதுக்கடுத்து பாதாமை வறுத்து எடுத்துருவோம். அடுத்து எல்லாமே இதேமாரி வறுத்து எடுத்துடலாம் நம்ம. இப்போ நான் எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ எடுத்து வச்ச மண்டை வெல்லத்தை நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அரிசியும் பொரியலையும் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் ஒரு 10 ஏலக்காயை போட்டு நான் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கிட்டு இது நல்லா சல்லடையில் வச்சு சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சலிச்சு எடுத்ததில் அந்த கப்பி இன்னொரு தடவை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சுற்றிட்டு வந்துட்டு இன்னொரு தடவை சலிச்சு எடுத்துக்கிறேன். நான் அடுத்து பொடிக்க போகிறது பாதாமும் முந்திரி எடுத்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசியும் பொரியலையும் பொடித்த மாவை வந்து நான் பவுலில் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பாதாம் முந்திரி பருப்பு பொடிச்சதை வந்து அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து வேர்க்கடலையும் எள்ளையும் வந்து நம்ம ரொம்ப கொரன்னு சுற்றிட்டு வந்தால் போதும், வலுவலுன்னு சுற்றக்கூடாது. இப்போ நான் சுற்றி எடுத்துக்கிட்டே நம்ம அதில் சேர்த்துருவோம். நம்ம சேர்த்த பொடியெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பாவு, நம்ம சூடான வெள்ளைப்பாவை வந்து வடித்து அதில் ஊற்றிடுவோம். வெள்ளைப்பாவை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு கிளறிடுவோம். அடுத்து கொஞ்சம் வெள்ளைப்பாவை ஊற்றி நல்லா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறப்ப நம்ம லட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து நல்லா லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உள்ளங்கையில் வந்து நெய் நல்லா தடவிட்டு நம்ம நல்லா ஒரு லட்டு உருண்டை உருட்டி நல்லா கையில் இறுக்க பிடிச்சி நம்ம வச்சுருவோம். இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுமே நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லா லட்டுமே நான் அந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமே இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.